கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக. அதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது. நாம் வேறு விதமான சிந்தனையில் வேறு எங்கேயாட்டு சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக கஷ்டத்தில் இருக்கும். ஆக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் பாருங்கள், சூழ்நிலை ஒன்று சொல்லும், ஆனால் பாருங்கள் நம்முடைய வார்த்தைகள் ஒன்று. ஆனால் நீங்கள் எதை டிசைட் பண்ணி அதை எடுத்து சொல்லுறீங்களோ, தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்கிறீங்களோ, அதுதான் நிறைவேறப் போகிறது. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அப்படித்தான் உங்களை கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார், தினமும் தேடி வந்து. இன்று அவருடைய வார்த்தையை கவனிப்போம். நம்முடைய தேவன் பாருங்கள், ஒரு சிநேகிதர் போல நம்முடைய தேவன், நம்முடைய நண்பர் போல எப்பொழுது நம்மிடத்திலிருந்து ஒன்றும் மறைக்காதவர், எல்லாத்தையுமே அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்ட்ட நான் உனக்கு ஒன்று மறைச்சி வச்சுருக்கேன், நான் இது சொல்ல மாட்டேன் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, குருக்கள்லாம் சொல்லுவாங்க, நான் ஏன்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன், ஒன்றே ஒன்று இருக்குது, அதை கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம் தேவன் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் எல்லாத்தையுமே அவரிடத்திலிருந்து, பிதாவிடத்திலிருந்து கற்றுக் கொடுத்த கற்றுக்கொண்ட அனைத்தையுமே நம்மளுக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மிக பிரகாசமாக கொண்டு வருதான் நம்முடைய தேவன். அவர் நம் சிநேகிதராக இருக்கிற அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க, தேவன் நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நண்பர், ஒரு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வாங்க. அதாவது எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நான் இருக்கிறேன், உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு. அது ஒரு பலன் மாதிரி. அதாவது ஒரு பண உதவினாலும் சரி தான், எங்கே போனாலும் சரி, நீ இருப்பா, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. அந்த நண்பர்களுக்கு பாருங்கள், ஒருவருக்கொருவருக்குள்ள அந்த உறவை மறைக்க மாட்டாங்க, முழுமையாக அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த மாதிரி அவர்கள் ஒரு நண்பராக இருக்கிற மாதிரி நம் தேவன் சொல்ல, நான் உங்களை சிநேகிதர் என்று. ஏனென்றால் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று உள்ளத்தில் இருக்கிறத நீ எனக்கு மறக்காத. உனக்கு ஒரு கசப்பான எண்ணம் இருக்கா, அதை என்னிடத்தில் தெரிவி, நான் அதற்கு உனக்கு ஆறுதலை கொடுப்பேன். நீ தப்பான காரியத்துக்கு போகிறதுக்கு உன் மனம் தூண்டுதலாக இருக்கா, என்னுடைய வார்த்தைக்கு நேராவா, முழங்காலிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உனக்குள்ளே உனக்குள்ளே இருந்து காரியத்தை நான் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்களான காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் அவர் வருகிறார். தேவன் பாருங்கள், இந்த சிநேகிதர் என்பது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அது மாதிரி தான், உனக்கு என்ன, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேவன் சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனைப்பா நீ சொல்லு, நான் உனக்கு அதுக்கு எல்லாத்தையும் செய்கிறேன். உனக்கு பண பிரச்சனையா, இல்லை உனக்கு இப்போ சுகத்தில் எதுவும் கஷ்டமாக இருக்கா, சொல்லு, என்னிடத்துல சொல்லு. நீ பாவம் செஞ்சுட்டியா, அதை என்னிடத்துல அறிவி, நான் அதை மன்னிக்கிறதுக்கு மனப்பான்மை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நண்பர்களை போல. பாருங்கள், நண்பர்கள் என்பது தவறான ஒரு வார்த்தை உச்சரித்தாலும் அதை மன்னித்துருவாங்க. ஏனென்றால் அந்த நட்பு என்பது அன்பாக, அந்த அன்பு இடத்துல என்ன நடக்குன்னா, அங்கே பகைமை, பொறாமை, கோபம் எதுவுமே அங்கே இருக்காது. அன்பு மட்டும்தான் இருக்கும். அதாவது அன்பு இருக்கிற இடத்துல என்ன நடக்குதா, கொடுக்க தன்மை வந்துடும். அதாவது ஒருத்தருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வது, அன்பை வெளிப்படுத்துவது, எனக்கிட்ட இருக்கிறது எல்லாம் தாழ்ந்து உனக்கு தர்றதுக்கான நான் ஆயத்தம் பண்ணுவேன், உனக்கு என்ன வேணும், இப்படிப்பட்ட ஒரு விதத்தில் அந்த அன்பு செயல்படுகிறது. அந்த சிநேகிதன் தான் தேவன் சொல்ல, நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற எல்லா தாழ்ந்து நான் உனக்கு தரதுக்கு தயாராக இருக்கப்பா, நீ என்கிட்ட கேளு. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, ஏனெனில் நான் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தார், அவர் என்ன பிதாவிடத்தில் என்னெல்லாம் அறிந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு உள்ள உறவிலே அவர் இருந்தார். நாமளும் அப்படிதான் தேவனுக்குள்ள நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க, நம்மை அறியாமை பாவ செயல் சில விஷயங்களில் தூண்டும் பொழுது இந்த தேவன் நமக்குள்ளே இருந்து அதை உணர்த்தி அதிலிருந்து விடுதலையாக்கி நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் பண்ணுவோம். பாருங்க, சில விஷயமான பாவ செயலில் என்ன நடக்குன்னா, சொசைட்டியில் நான் பேர் கெட்டு போயிடுது, நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்காது, நமக்கு வெளியே போனால் ஒரு மரியாதை இருக்காது, அதை விடுங்க, நமக்கே ஒரு கில்ட்டி, அதாவது நமக்குள்ளே ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் உருவாகி கொண்டு இருக்கும். இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, இந்த காரியத்தில் நான் இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வெளி உலகம் விடுங்க, ஆனால் உங்களுக்குள்ளே, ஏன்னா இந்த சூழ்நிலை இந்த உலகத்தில் எல்லாமே தெரியுது, எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி செய்யணும். இதையெல்லாம் தேவன் ஒரு விதமாக இந்த பூமியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதை நீங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் செல்லும் பொழுதுதான் அது உங்களுக்கு செயல்படும். தேவன் பாருங்கள், அந்த நண்பன் நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நான் உனக்கு எல்லாமே
நான் உனக்குள்ளே இருந்து, இல்லை நான் உன் கூடவே இருந்து, நான் உனக்கு தினமும் வந்து இந்த மாதிரி காரியத்தை நான் உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஒரு சப்போர்ட்டிங். அதாவது இப்போ பிள்ளைகளுக்கு தாய் தப்புன்ற ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க. அதே போல் சிநேகிதன் பாருங்கள், அவனால் முடிஞ்ச அளவும் இல்லை, அதைக்கும் மேலாக அவன் மற்றவங்கிட்ட இருந்து வாங்கியாட்டு என் நண்பன் இதாயிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு செய்கிறான். அதுதான் ஒரு அற்புதமான ஒரு சிநேகிதம், ஒரு அன்பு சிநேகிதம். அது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அதை ஒரு புனிதமாக, அதாவது தேவனுக்குள்ள ஒரு ஒப்பாக அவன் கருதுகிறான். இதுதான் என் தேவனுக்குள்ள எனக்கு கொடுத்த அந்த அன்பு, அந்த தேவன் அன்பு எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் இப்படி செய்வேன், நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். பாருங்கள், இந்த அண்டா சராசரி தேவன் பிதாவானவர் பாருங்கள், அவருடைய சொந்த குமாரனை நமக்கு அனுப்பி எதுவுமே எதிர்பார்க்கல. பாருங்கள், அனுப்பி நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்து, நம்முடைய தரித்திரெல்லாம், நம்முடைய நோய்கள் எல்லாமே தரித்திர எல்லாத்தையும் அவர் சுமந்து நமக்கு எல்லாத்தையும் மற்ற காரியம் அதிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு சுகம், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, பொருளாதார செழிப்பு இதையெல்லாம் நமக்கு தந்தார். பாருங்கள் அந்த தேவன் பாருங்கள், அன்பு தேவன் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால் அவரே தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, இன்று என்ன நடந்தது என்றால், அதே போல ஒரு குமாரனை கொடுத்த அந்த தேவன் இன்று நம்முடைய உலகத்தில் எல்லாரும் அவருக்கு பிள்ளைகளாக மாறிவிட்டோம். பாருங்கள், ஹல்லேலூயா! இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஒரு குமாரனை கொடுத்த அந்த தேவன் இன்று பிதாவுக்கு நாம் எத்தனை கோடான கோடி ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுறாங்க மக்கள், ஒவ்வொரு நிமிஷம் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படி தேவனை நோக்கி அறிந்து அவர்கள் வரும் பொழுது அதற்கு தேவன் அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சிநேகிதராக இருந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை பற்றியும் சோர்ந்து போகிறாங்க, உங்களுடைய அன்பு தேவன், சிநேகிதை நேசிக்கிற அந்த தேவன் பிதாவிடத்தில் கற்றுக்கொண்ட அனைத்தும் உங்களுக்கு தராமல் இருப்பாரா? அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தராமல் இருப்பாரா? உங்களுக்கு சுகத்தை தராமல் இருப்பாரா? எல்லாம் தந்து நீங்கள் செழித்து சந்தோஷமாக வாழ்வதே அவருடைய விருப்பம். இதுதான் அவர் சித்தமும் விருப்பமாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த வாழ்க்கையில். அவர் உங்களை எப்பொழுதும் கண்ணோக்கி பார்த்து, நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ சந்தோஷமாகணும், இந்த உலகத்தில் இருக்கிற பிரமாணத்தை நீ கடைபிடித்து நீ எல்லாத்திலும் செழித்திருக்க வேண்டிதான் அவருடைய மிக மிக பெரிய ஆசையும் மட்டுமல்லாமல் விருப்பம், சித்தம் இதே தான் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை நேசிக்கிறார். உங்கள் அன்பு சிநேகிதர் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். எதை பற்றி கவலைப்படாங்க, சோர்ந்து போவாங்க. உங்களுடைய உள்ளத்தை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது இந்த சிநேகித தேவன் கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து அனைத்தும் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.